நடந்த உண்மை கதை தான் தி கேரளா ஸ்டோரி. கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்கு, கொஞ்சம் இடைச்சொல்கள் இருக்கு, கொஞ்சம் அதுல இஸ்லாமியர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி தவறா சித்தரிக்கிற சில காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா கரு உண்மையான உண்மை லவ் ஜிஹாத் அப்படின்றது ஒரு இடத்துலையும் இஸ்லாமியர் இடத்துல கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி செய்வதாக காட்டுவதை ஏற்க முடியல. இது பிரிவினைவாதத்தை உருவாக்குது என்பதுதான் மைய கருத்து. முதலில் லவ் ஜிஹாத் என்ற இந்த வார்த்தை ஏன் வருகிறது அப்படின்னா, இஸ்லாமியர்கள்ல உள்ள சில பிரிவினைவாத அமைப்புகள் தவறான முறையில் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாகிஸ்தான் போன்ற அண்டை நாட்டுகளின் சதிக்கு பலியாகி சில இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவங்க ஒன்று ஹிந்துத்துவாவை அழிக்க வேண்டும், அதற்காக உறுதியான இந்துத்துவ சித்தாந்தவாதிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்து இருக்கக்கூடாது, அதிகமாக மாறணும், அதுக்கு ஹிந்து பெண்களை கல்யாணம் முடிக்கணும், அவர்களை நிறைய இந்து பெண்களை கல்யாணம் முடிச்சா இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறோம், அப்போ நாம இஸ்லாமிய நாடா இதை உருவாக்கிடலான்னு ஒரு போதனை எங்க சொல்லப்படுது. அதனாலையும் அந்த வேலை செய்கிறாங்க. இது நான் இதை பிஜேபியில் இருக்கின்றதுக்காக சொல்லலை. இப்படி பினராயி விஜயன் கடந்த காலத்தில் பேசினார். எந்த கேரளாவுடைய முதல்வராக இன்றைக்கு பேசுகிறாரோ, இந்த தி கேரளா ஸ்டோரியை எதிர்க்கிறாரோ, அதே சாட்சாத் பினராயி விஜயன் சொன்னார் கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ போன்றவர்கள் இதை இஸ்லாமிக் ஸ்டேட்டை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள்.